இன்னொரு சேனல் மிகவும் முக்கியமானது என்பதை விட ஆபத்தானது எனலாம். மிகவும் ஆபத்தானது. ஒளிப்பெயர்ச்சி உச்சத்தை நெருங்கும் போதுதான் ஒரு நாள் இந்த மாற்றம் நிகழும். ஒரு நொடி, ஒரே நொடி ஆன்மா கூட்டை விட்டு கலண்டு இயற்கை நெருப்பை சுவாசித்து விட்டு அதே நொடியில் மீண்டும் கூட்டுக்கு வர வேண்டும். இங்குதான் இதயநாயகன் தன் முழு திறமையை காட்டி சொன்னால் ஆச்சரியம். செல்களின் முழு ஏமாற்றத்தினால் ஆன்மா வெளியேறியும் கூட இதயம் துடித்துக் கொண்டிருப்பது உலகின் எந்த கலைக்கும் அல்ல, நம் வசிய கலை ஒன்றுக்குத்தான். அந்த அற்புத கலையை நாம் கற்பதில் பெருமைப்படுவோமாக. அந்த நொடிப்பொழுதில் மீண்டும் ஆன்மா திரும்புவதில் எந்தவித ஆபத்தும் இல்லை. ஆனால் மீண்டும் வரும்போது நின்று போன எல்லா இயக்கங்களும் சொல்லி வைத்தார் போல் இயங்க வேண்டும். ஒரே ஒரு பகுதி அணு அளவில் தாமதித்தாலும் மனிதன் பைத்தியமாவான். அந்த தருணத்தில் தான் மூளையின் செல்கள் நரம்பு மண்டலத்திடம் தொடர்பு கொண்டு எல்லாம் அலர்ட்டாக, அதாவது தாம்பரத்தில் கிளம்பும் ஜெயலலிதாவின் காருக்கு தேனாம்பேட்டையில் கூட டிராபிக் நிறுத்தப்படுவதை போன்று நரம்புகள் கைகோர்த்து கொண்டு சேனல் மாற்றத்தை மிக மிக உன்னிப்பாக கவனிக்க இதயம் ரெடியாக. திடீரென்று ஒருவன் ஸ்ட்ரைக் பண்ணுவான். முக்கியமானவன். உறைந்து விடுவேன், ஜாக்கிரதை என்று கத்தும் ரத்தம்.